أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் எப்படி எங்களை வேகமாக வந்தடைந்ததோ அதைவிட வேகமாக எங்களை விட்டும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ரமதான் அதனுடைய சிறப்புகள், அதனுடைய முக்கியத்துவம், ரமதானை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு நாம் இந்த ரமதானை பயன்படுத்த வேண்டும் என்ற நிறைய போதனைகள் எனக்கும் உங்களுக்கும் பகிரப்பட்டு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சில சுன்னாக்கள் எங்களுடைய பொதுபோக்கின் காரணமாக, எங்களுடைய கவனையின் காரணமாக அதை விடப்படுகிறதை நாங்கள் அவதானிக்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் வலியுறுத்திய சில சுன்னாக்கள் கூட எங்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் மங்கி இருப்பதை நாம் நீங்கள் அவதானிக்கலாம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றால் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே எந்த ஒரு செயற்பாடை செய்வதாக இருந்தாலும் அந்த செயற்பாடு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் பொருந்தி கொள்ளக்கூடிய செயற்பாடாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அது நபிகளாருடைய வழிகாட்டலின் பிரகாரம் அமைய வேண்டும் என்பதை நானும் நீங்களும் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே சமூகத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், மனிதர்களிடத்திலே சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது நேசம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். யுஹ்பிபுகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், நீங்கள் என்னை பின்பற்றுகின்ற பொழுது அல்லாஹ் உங்களை விரும்புகிறான், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் வெளிப்பாடு என்ன தெரியுமா? யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதாக திருமறையிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் காட்டி தந்த நிறைய சுன்னாக்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பொதுபோக்கின் காரணமாக, எங்களுடைய கவலையின் காரணமாக விடப்படுகிறதை பார்க்கிறோம். அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இல்லை என்றார்களே. சில அமல்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் விடப்படுகிறது அல்ல, மாற்றமாக அதனுடைய சிறப்புகள், அதனுடைய முக்கியத்துவங்கள், இஸ்லாம் எந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறது என்ற போதிய அறிவு எங்களுக்கு இருக்கிறது என்றாலும் எங்களுடைய கவனையினம் காரணமாக, எங்களுடைய பொதுபோக்கின் காரணமாக அப்படியான சுன்னாக்கள் விடப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ரமதானிலே நாங்கள் அந்த சுன்னாக்களை நாங்கள் ஹயாத்தாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த சுன்னாக்களை இந்த ரமதானிலிருந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதிலே முக்கியமான ஒன்றுதான் மிஸ்வாக் செய்வது என்பது.
மிஸ்வாக் செய்வது என்பது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மிக அரிதாகிவிட்டது. அந்த அளவுக்கு மங்கி போன ஒரு சுண்ணாவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வதை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக். என்னுடைய சமூகம் கஷ்டப்படாது என்றிருந்தால் லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக், நான் என்னுடைய சமூகத்திற்கு மிஸ்வாக் செய்வதை கடமையாக்கி இருப்பேன் என்றார்கள். அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக இந்த மிஸ்வாக் செய்வது இருக்கிறது. இந்த புள்ளி சலா ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலேயும், அதே போன்று இன்னும் ஒரு ரிவாயத்திலே, இன்னும் ஒரு அறிவிப்பிலே, மஅகுல்லி வுதுவுடைய சந்தர்ப்பத்தில் மிஸ்வாக் செய்வதை அல்லது தொழுகையுடைய நேரத்தில் மிஸ்வாக் செய்வதை நான் உங்களுக்கு ஏவி இருப்பேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அஸ்ஸிவாகு மத்ஹரத்துன் லில் ஃபம் வ மர்தாத்துன் லிர்ரப், எப்படி மிஸ்வாக் செய்வது என்பது உங்களுடைய வாயை நாவை சுத்தப்படுத்துகிறதோ அதே போன்று அல்லாஹ்வுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அந்த மிஸ்வாக் செய்வதை ஏற்படுத்துகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனுடைய சிறப்புகள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு மத்தியிலே இந்த சுன்னா அரிதாகி கொண்டு செல்லுகிறது. எங்களுடைய கவனையினம் காரணமாக இது மங்கிக் கொண்டு செல்லுகிறது. நாங்கள் சுன்னாவை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான இபாதத்தான் துஹா நேர தொழுகை என்பது. துஹாவுடைய தொழுகையும் எங்களில் நிறைய பேர் அதிலே பொழுதுபோக்கு செலுத்துகிறோம். எங்களில் நிறைய பேர் அந்த இபாதத்திலே துஹா தொழுகின்ற அந்த விடயத்திலே எங்களில் நிறைய பேர் கவனீனமாக நடந்து கொள்கிறார்கள். அதனுடைய சிறப்புகள் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் காலை நேரத்தை அடைகின்ற பொழுது அவனுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் அவன் தர்மம் செய்ய வேண்டும், சதகா செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகுல்லு தஸ்பீஹத்தின் சதகா, அந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வது சதகாவாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது சதகா, அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வது சதகா, ஒரு நன்மையை ஏவுவது சதகா, ஒரு தீமையை தடுப்பது சதகா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், இவைகள் அனைத்தையும் சேர்த்து ஒன்றாக அடைவடைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் துஹாவுடைய அந்த 2 ரக்காத் தொழுகையை தொழுவதன் மூலமாக அந்த அனைத்தையும் அவன் அடைத்துக் கொள்கிறான் என்பதாக நபிகளார் சொன்னார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் அவன் தர்மம் செய்ய வேண்டும், சதகா கொடுக்க வேண்டும். அதற்கு இலேசான ஒரு முறையை தான் நபிகளார் சொன்னார்கள். அவன் சொல்லக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ் அவனுக்கு தர்மமாக இருக்கிறது, அவன் சொல்லக்கூடிய ஒரு அல்ஹம்துலில்லாஹ் தர்மமாக இருக்கிறது, அவன் ஒரு நன்மையை ஏவுகிறானா, நன்மையை சொல்லிக் கொடுக்கிறானா, அது அவனுக்கு ஒரு தர்மமாக இருக்கிறது. அதே நேரம் அவன் துஹாவுடைய 2 ரக்காத்துக்களை தொழுகின்ற பொழுது அனைத்தையும் அடைவடைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த 2 ரக்காத்துக்கள் துஹாவுடைய நேர தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய கலீல், என்னுடைய தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விடயங்களை வசியத்து செய்தார்கள். 3 விடயங்களை வசியத்து செய்தார்கள். நான் அதை என்னுடைய மரணம் வரைக்கும் விடமாட்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சௌமி ஸலாஸத்தி அய்யாமி மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலேயும் 3 நாட்கள் நோன்பு நோட்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது வசியத். இரண்டாவது வசியத்து செய்தார்கள், வஸலாத்தி துஹா, துஹாவுடைய தொழுகையை கடைபிடிக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வனௌமின் அலா வித்ர், அதே நேரம் வித்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்கக்கூடாது. வித்ருடைய தொழுகையை
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயங்களை சொன்னார்கள். எனவே இதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், துஹாவுடைய அந்த நேர தொழுகையை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசியத்தை செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய மரணம் வரைக்கும் விட மாட்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, துஹாவுடைய அந்த நேர தொழுகையிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் துஹர் தொழுகிறோம், அஸர் தொழுகிறோம், மகரிப் தொழுகிறோம், அதாவது ஃபர்லாக்கப்பட்ட 5 கால தொழுகையை தொழுகிறோம். அதனுடைய முன்பின் சுன்னாக்களிலே நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் எங்களில் நிறைய பேருக்கு பொதுபோக்காக விடப்படக்கூடியது தெரியுமா? துஹாவுடைய நேர தொழுகை. ஏன் காலையிலே நாங்கள் வீட்டிலே இருந்து எழுந்து வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் எடுத்து ஒப்படைத்து விட்டு நாங்கள் தொழிலுக்கு செல்கிறோம். துஹர் வரைக்கும் நாங்கள் தொழில் செய்கிறோம். துஹருடைய அதான் கேட்ட பின்னால் பள்ளிக்கு வருகிறோம் நாங்கள் துஹர் தொழுவதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் எங்களை அறியாமலே நாங்கள் கவனீனமாக இருப்பதுதான் இந்த துஹா நேர தொழுகை என்பது. ஆனால் நிறைய சிறப்புகளை இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த துஹா நேர தொழுகைக்கு நிறைய சிறப்புகளை இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் நானும் நீங்களும் அதிலே கவனீனமாக நடந்து கொள்கிறோம். இந்த ரமதான் எங்களுக்கு ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும். அந்த விடயத்திலே நானும் நீங்களும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சுன்னாவை எங்களுக்கு அதாவது அறிமுகப்படுத்துகிறார்கள். சுபஹுடைய முந்திய 2 ரக்காத்துக்கள். இதிலேயும் நானும் நீங்களும் பொதுபோக்காக இருக்கிறோம். நாங்கள் அதான் சொன்னதன் பின்னால் எழும்பி சுபஹிலே அதான் சொன்னதன் பின்னால் எழும்புகிறோம். நாங்கள் பாத்ரூமுக்கு சென்று வாஷ் பண்ணி கொண்டு எல்லாம் ரெடியாகி கொண்டு பள்ளிக்கு வரப்போல பள்ளியில தொழுகை நடக்குது. எங்களுக்கு அந்த தொழுகை 2 ரக்காத் சுன்னா மிஸ் ஆகிறது. அல்லது நாங்கள் நேரத்தோடு வருகிறோம், எங்களுடைய அந்த சோம்பேறித்தனத்தின் காரணமாக ஒரு தூண்ட சாதி நின்று கொண்டிருக்கிறோம். இப்படியான பொதுபோக்குத்தனமாக நாங்கள் விடக்கூடிய ஒரு வழக்கமாக சுபஹுடைய அந்த முந்திய 2 ரக்காத்துக்கள் காணப்படுகிறது. நபிகளார் சொன்னார்கள், ரக்அத்தல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெருமதியான வஸ்துக்கள் உலகத்திலே இருக்கிறதோ அதைவிட சிறந்ததுதான் இந்த 2 ரக்காத் சுபஹுக்கு முந்திய 2 ரக்காத்துக்கள். எனவே அவ்வளவு சிறப்புமிக்க இந்த தொழுகையை நாங்கள் எங்களுடைய பொதுபோக்கின் காரணமாக கவனீனத்தின் காரணமாக விடுகிறோம் என்றிருந்தால் நாங்கள் துர்ப்பாக்கியசாலிகள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் உலகத்திலே எவைகளெல்லாம் உயர்ந்ததாக இருக்கிறதோ அதை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம். உலகம் எங்களுடைய கண்களுக்கு விளங்குகிறது, உலகத்தினுடைய பொறுமதி எங்களுடைய கண்களுக்கு விளங்குகிறது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் பெருமதியற்றது. உலகத்தினுடைய பெருமதி எங்களுக்கு விளங்கியதன் காரணமாக அதை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆனால் நபிகளார் சொன்னார்கள், சுபஹுடைய அந்த முந்திய 2 ரக்காத்துக்கள் உலகத்தில் உள்ளவற்றை விட சிறந்தது என்றார்கள். ஆனால் நாங்கள் அதை அடைந்து கொள்வதற்கு தவறவிடுகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய ஈமான் சரியாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம். மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்ற ஈமான் கொண்டிருக்கிறோம். மறுமையில் சுவர்க்கம் நரகம் என்ற ஒன்று இருக்கிறது என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய அமலுக்கு நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில் நன்மைகளை தருவான் என்று நம்பி இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த 2 ரக்காத்துக்களை தொழுவதன் மூலமாக உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்த வெகுமதி எங்களுக்கு இருக்கிறது என்றால் உலகம் என்பது அற்பமானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 ரக்காத் தொழுகின்ற விடயத்திலே நானும் நீங்களும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எனவே ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய அந்த 2 ரக்காத்துக்களுடைய விடயத்தில் அதீத கவனம் செலுத்தினார்கள். ஏனைய நஃபிலான வணக்கங்களை விட இந்த வணக்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தினார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்திலே நானும் நீங்களும் கவனம் எடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுன்னாவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற பொழுது அது சாதாரணமாக அன்றாடம் நடக்கக்கூடிய சுன்னாக்களாக மாறிவிடும். நாங்கள் ஒரு நாளைக்கு கஷ்டப்படுவோம், 2 நாளைக்கு கஷ்டப்படுவோம். அப்படியே நாங்கள் தொடர்ந்து அதை செய்து வருகின்ற பொழுது எங்களுக்கு அது இலேசாக மாறிவிடுகிறது.
அதனால் எனவேதான் இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கிறது. எங்களுக்கு சுன்னாக்கள் விடப்படுகிறதா? இந்த ரமலானிலே நாங்கள் அதை கவனம் எடுத்து நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு அம்சம் என்ன தெரியுமா? நாங்கள் உறங்க செல்கிறோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இரவையிலே உறங்குகிறார்கள். இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிமுறைகளை காட்டி தருகிறது. ஒரு மனிதன் எப்படி தூங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அவன் தூங்குகின்ற பொழுது எப்படி படுக்க வேண்டும், எந்த அடிப்படையில் அவன் படுக்க வேண்டும் என்பதை எல்லாம் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் தூங்குகின்ற பொழுது உது செய்து கொள்ள வேண்டும். எப்படி நாங்கள் தொழுகைக்கு ஆயத்தமாகின்ற பொழுது உது செய்கிறோமோ அதே போன்று நாங்கள் உறங்குவதற்கு தயாராகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அதைத மல்ஜஅக ஃபதவல்ல வுதுஅக லிஸ்ஸலாத். தொழுகைக்கு எப்படி உது செய்கிறோமோ அதே போன்று நீ உன்னுடைய படுக்கைக்கு வருகின்ற பொழுது வுது செய்து கொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று தூங்குகின்ற பொழுது ஓதக்கூடிய நிறைய துஆக்கள் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. அதிலே நாங்கள் பொதுபோக்காக இருக்கிறோம். இன்று இந்த போன் எங்களுடைய கைகளிலே இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது இந்த போனோடு எங்களுடைய காலம் கலைகிறது. போனை எடுத்துக்கொண்டு நாங்கள் அப்படியே தலைவணியிலே நாங்கள் தலையை வைக்கிறோம். போனை பார்த்து கொண்டு தூக்கம் சென்று விடுகிறது. துஆக்கள் ஓதுவது கிடையாது. இப்படி எங்களுடைய கவன இனத்தின் காரணமாக, பொதுபோக்கின் காரணமாக நிறைய சுன்னாக்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம், விடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் நிறைய துஆக்களை கற்றுத் தருகிறது. பிஸ்மிக ரப்பி வலாத்து ஜன்பி வபிக அர்ஃபஅஹு ஃபஇன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வஇன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன் என்ற அழகான துஆவை இஸ்லாம் காட்டித் தருகிறது. அதே போன்று அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வஅல்ஜஅது ظهري இலைக் என்ற நீண்ட துஆ, இந்த துஆவையும் தூங்குவதற்கு முன்னால் ஓதுமாறு இஸ்லாம் நமக்கு தருகிறது. அதே போன்று குல் சூராக்கள் ஓதுவது, அதே போன்று சூரத்துல் பக்ராவுடைய ஆமன ரசூலு என்று தொடங்கக்கூடிய அந்த சூராவுடைய கடைசி 2 அத்தியாயங்களை ஓதிக்கொள்வது, இப்படி இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிகாட்டுதல்களை காட்டித் தருகிறது. நாங்கள் வலது பக்கத்திலே சாய்ந்து படுப்பது, இப்படியான நிறைய சுன்னாக்களை இஸ்லாம் எங்களுக்கு காட்டித் தருகிறது. ஆனால் எங்களுடைய கவலையினம், எங்களுடைய பொதுபோக்கு அது விடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தூங்குவதற்கு செல்லுகின்ற பொழுது உது செய்து கொள்ள வேண்டும், சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். அதாவது தூங்குவதற்கு முன்னால் ஓதப்படக்கூடிய துஆக்களை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். இன்று நிறைய பேர் எப்படி ஓதுகிறார்கள் என்றால், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, இந்த துஆ மட்டும்தான் தூங்கும் போது ஓதிக்கொள்கிறார்கள். நிறைய துஆக்களை இஸ்லாம் காட்டித் தருகிறது. அனைத்து துஆக்களையும் நாங்கள் பாடமாக்கிக் கொள்வோம். இந்த ரமலானிலே எங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கிறது. அதிலே நாங்கள் முயற்சி செய்து பாடமாக்கிக் கொள்வோமாக இருந்தால் நிறைய பிரயோஜனத்தை, நிறைய நன்மைகளை எங்களுக்கு அடைந்து கொள்ளலாம். அதே போன்று நாங்கள் உறங்கி எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்ற துஆவை ஓதிக்கொள்வது, இதுவும் எங்களுடைய வாழ்க்கையிலே மங்கி போன ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் படுத்தெழும்பிய உடனே இந்த போனை தான் எடுத்து பார்க்கிறோம். ஏதாவது மெசேஜ் வந்திருக்கிறதா, கோல் வந்திருக்கிறதா, போனை தான் பார்க்கிறோம். நிறைய பேர் துஆ ஓதுவதற்கு மறந்து விடுகிறார்கள். ஏன் அவசரத்திலே எழும்புகிறார்கள். தூக்கம் நீண்ட நேரம் தூங்கியதால் அவசரமாக எழுந்து அவர்களுடைய வேலைகளுக்கு ரெடியாகிறார்கள். துஆவை ஓதிக்கொள்வதற்கு மறந்து விடுகிறார்கள். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நிறைய சுன்னாக்கள் விடப்பட்டு கொண்டிருக்கிறதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் நானும் நீங்களும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தொழுகின்ற பொழுது, எங்களுடைய தொழுகையில் நாங்கள் சப்புகளிலே நிற்கின்ற பொழுது, ஜமாத்தா தொழுகின்ற பொழுது சப்புகளிலே நின்று நாங்கள் தொழுகிறோம். அந்த சப்புகளிலே நாங்கள் சரியாக நிற்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபிலே எவ்வாறு நிற்க வேண்டும் என்பதை அழகாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஸவ்வு ஸுஃபூஃபகும் ஃபஇன்ன தஸ்பியத ஸுஃபூஃபி மின் தமாமி ஸலாத். இந்த வசனங்கள் நிறைய பேருக்கு பாடமாக இருக்கும். ஸவ்வு ஸுஃபூஃபகும் என்றால் ஒவ்வொரு தடவையும் இமாம் தொழுவிக்கின்ற பொழுது இந்த வசனங்களை சொல்வார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் அதாவது சஃப்களை நேர்த்தியாக வைத்துக் கொள்ளுங்கள்,
சஃப்களை சீராக வைத்துக் கொள்ளுங்கள். தொழுகை பூரணமாக்கப்படுவதிலே அந்த சஃப்பை நாங்கள் சீரமைத்துக் கொள்வது இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, காலோடு கால்களை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய சகோதரர்கள் காலை சேர்த்து வைக்கிறார்கள். இன்னும் சிலர் எப்படி என்றால் காலை சேர்க்கின்ற பொழுது அவர்கள் அந்த காலை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது, இடைவெளி விடாமல், இடைவெளி விடக்கூடாது. நாங்கள் காலோடு கால் சேர்த்து இருந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தோலை மற்றவர்களுடைய தோளோடு சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அதிலே தொழுகின்ற பொழுது இடைவெளி விடுவோமாக இருந்தால் எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா பிளவை ஏற்படுத்துவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் வஸல ஸஃபன் வஸலஹுல்லாஹ் வ மன் கதஅ ஸஃபன் கதஅஹுல்லாஹ். யார் சஃபிலே சேர்ந்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சேர்த்துக் கொள்வானாக. யார் சஃபிலே அதாவது சஃபை துண்டித்து இருந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் துண்டித்து நடந்து கொள்வானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, தொழுகின்ற பொழுது சஃபுடைய விடயத்தில் நானும் நீங்களும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகளா சொன்னார்கள், எங்களுடைய தொழுகை பூரணமான ஒரு தொழுகையாக வர வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சஃப்புகள் கவனிக்கப்பட வேண்டும். சஃபிலே நாங்கள் சரியாக இருக்க வேண்டும், நேர்த்தியாக இருக்க வேண்டும். சஃபிலே காலை வைக்கின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்கியதாக அந்த கால்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய உறுப்புகள் கிப்லாவை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். இதிலே நானும் நீங்களும் அதீத கவனம் செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, பள்ளிக்குள் வருகின்ற பொழுது நாங்கள் துஆக்களை ஓதிக்கொண்டு வருவது, பள்ளிக்குள்ளே நுழைகின்ற பொழுது வலது காலை முன்வைத்து வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இதா தகல்தல் மஸ்ஜித் அன் தப்தஅ பிரிஜ்லிகல் யும்னா வ இதா கரஜ்த அன் தப்தஅ பிரிஜ்லிகல் யுஸ்ரா. அதாவது நீங்கள் பள்ளிக்குள் நுழைகின்ற பொழுது வலது காலை வைத்து வருவதும், பள்ளியிலே இருந்து வெளியேறுகின்ற பொழுது இடது காலை வைத்து வெளியேறுவதும் சுன்னாவிலே இருக்கக்கூடிய ஒன்று என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் இப்னு ஹாக்கிம் அதே போன்று அல்பானி போன்றவர்கள் இந்த செய்தியை சஹீஹ் என்ற தரத்திலே சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். எங்களிலே நிறைய பேர் பள்ளிக்குள் வருகின்ற பொழுது வலது காலை வைத்து வருகிறார்கள், வெளியே செல்லுகின்ற பொழுதும் வலது காலை வைத்து செல்லுகிறார்கள். இந்த நிலையை மாற்றி பள்ளிக்கு வெளியே செல்லுகின்ற பொழுது இடது காலை முன்வைத்து செல்லக்கூடியவர்களாக நாம் எங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். அதே போன்று துஆக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு பள்ளிக்குள் வருகின்ற பொழுது துஆ பாடம், பள்ளியிலே இருந்து வெளியேறுகின்ற பொழுது துஆ பாடம் கிடையாது. இவைகளை பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக் என்று பள்ளிக்குள் வருகின்ற பொழுது துஆவை ஓதிக்கொண்டு வருகிறோம். பள்ளியிலே இருந்து வெளியேறுகின்ற பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக் என்ற துஆ மறந்து விடுகிறது, போர்டு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் கவனிப்பது கிடையாது. நாங்கள் அப்படியே பள்ளியிலே இருந்து வெளியேறுகிறோம். நாங்கள் எந்த காலை வைக்கிறோம், அதே போன்று துஆ ஓதினோமா இல்லையா என்ற அந்த கவலையினம் எங்களை சுன்னாவை விட்டும் தூரமாக்கிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று பள்ளிக்குள் நுழைகின்ற பொழுது, பள்ளிக்குள் நுழைந்து விட்டோம் என்றால் நாங்கள் தஹிய்யத்துல் மஸ்ஜித் 2 ரக்அத்துகள் காணிக்கை தொழுகை சொல்ல வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பள்ளிக்குள் நுழைந்து விட்டால் நீங்கள் 2 ரக்அத்துகள் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழாமல், காணிக்கைக்குரிய அந்த 2 ரக்அத்துகளையும் தொழாமல் நீங்கள் உட்காரக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த விடயத்திலேயும் நானும் நீங்களும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நாங்கள் வீடுகளுக்கு செல்கிறோம், எங்களுடைய சொந்த வீடுதான், நான் கட்டிய வீடுதான் என்றாலும் அந்த வீட்டுக்குள்ளே செல்வதாக இருந்தாலும் சலாம் சொல்லிக் கொண்டுதான் நாங்கள் செல்ல வேண்டும். எங்களுடைய வீடாக இருந்தாலும் எனக்கு உரிமை இருந்தாலும் நான் அந்த வீட்டினுள்ளே நுழைகின்ற பொழுது நாம் சலாம் சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக் கொண்டுதான் அந்த வீட்டினுள்ளே நுழைய வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு அழகாக காட்டி தருகிறது. நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் நுழைகின்ற பொழுது, உங்களுடைய வீட்டிலே நீங்கள் நுழைகின்ற பொழுது, உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், அது உங்களுடைய வீடாக இருக்கலாம், நீங்கள் சலாம் சொல்லிக் கொண்டு செல்லுங்கள். யகூனு பரக்கத்தன் அலைக வ அலா அஹ்லி பைத்திக, அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் அது பரக்கத்தாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் வீட்டினுள்ளே நுழைகின்ற பொழுது நாங்கள் சலாத் பிஸ்மி சொல்லிக்கொண்டு, பிஸ்மில்லாஹிர் என்ற அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு
நாங்கள் சலாம் சொல்லிக் கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வீட்டினுள்ளே நுழைகின்ற பொழுது பிஸ்மி சொல்லாமல், அதே போன்று சாப்பிடுகின்ற பொழுது வீட்டினுள்ளே நுழைந்து அவன் சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மி சொல்லவில்லை என்றால் அவனோடு சேர்ந்து ஷைத்தான்களும் சாப்பிடுகிறார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தில் நானும் நீங்களும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கிறோம், சலாம் சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய வீடு என்று வருகின்ற பொழுது அதிலே நாங்கள் பொடுபோக்கு செய்கிறோம். எங்களுடைய வீடாக இருந்தாலும் நாம் சலாம் சொல்லிக் கொண்டு பிஸ்மில்லா என்ற அந்த துஆவை ஓதிக்கொண்டு சலாம் சொல்லிக் கொண்டு போகக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய சுன்னாக்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மங்கிக் கொண்டு செல்கிறது. எங்களுடைய பொடுபோக்கின் காரணமாக, எங்களுடைய அந்த உணர்வு இல்லாததன் காரணமாக நிறைய சுன்னாக்கள் விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிறைய சுன்னாக்கள், இது சுன்னா என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இவைகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன பார்த்தால் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நபிகளார் சொன்னார்கள், மன்னஹியா சுன்னதி, யார் என்னுடைய சுன்னத்தை நடைமுறைப்படுத்துகிறார்களோ, ஹயாத்தாக்குகிறார்களோ, உயிர்ப்பிக்கிறார்களோ, ஃபகத் அஹப்பனி, அவர் என்னை நேசித்து விட்டார், அவர் என்னை நேசிக்கிறார். வமன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah, யார் என்னை நேசிக்கிறார்களோ அவர்களோடு நான் மறுமையிலே இருப்பேன் என்பதாக, சுவர்க்கத்திலே இருப்பேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடியவர்கள் மார்பு தட்டுகிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் சுன்னாக்கள் மங்கிக் கொண்டு செல்கிறது என்றால் என்னையும் உங்களையும் போன்ற துருப்பாக்கியசாலிகள் வேறு யாரும் கிடையாது என்பார்களே. எனவே நாங்கள் சுன்னாக்களை படிப்போம். நிறைய சுன்னாக்களை எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. நாங்கள் மீண்டும் மீண்டும் சுன்னாக்களை படிப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவோம். நாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதற்கான முக்கியமான காரணம் நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்பதுதான் முதலாவது நோக்கம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்துக்கு பிறந்து கடைசி மௌத்து வரைக்கும் நாம் உலகத்தை சம்பாதித்தோமோ இல்லையோ, ஆனால் மறுமையை சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் நபிகளால் காட்டிய பிரகாரம் நாங்கள் நடப்போமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். அல்லாஹ்வும் எங்களை நேசிப்பான். மறுமையில் எங்களுக்கு மிகப்பெரிய விமோசனம் கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானை அதற்கு ஒரு வாய்ப்பாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். எத்தனையோ ரமலான் எங்களை விட்டும் கடந்திருக்கும். ஆனால் இந்த ரமலானை நாம் பயன்படுத்த வேண்டும். கடைசியாக அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதன் ரமலானை அடைகிறான். அந்த ரமலானை அடைந்து அவன் அந்த ரமலானை பயன்படுத்தி அந்த ரமலானிலே அவன் நல்ல ஒரு மனிதனாக மாறுவதற்கு முன்னால், அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து, அவன் அல்லாஹ்விடத்திலே பாவ மீட்சி பெற்று அல்லாஹ்விடத்திலே நல்ல ஒரு மனிதனாக மாறுவதற்கு முன்னால் அவனை விட்டும் ரமலான் கடந்து விடுகிறது என்றால் அவனுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த ரமலான் எங்களை விட்டு பிரிவதற்கு முன்னால் நாம் இந்த ரமலானை பயன்படுத்தி நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.